ஒரு ஊழியக்காரவன் என்ன செய்ய வேண்டும்? மனைவியை அடியாதவனா இருக்க வேண்டும் என்று சத்தியவேதம் பேசுகிறது. சத்தியவேதம் என்ன பேசுகிறது? ஒரு ஊழியக்காரன் மனைவியை அடியாதவனா இருக்கணும். ஒரு கண்காணியானவன் அது தகுதி. இன்னைக்கு தகுதி பார்த்து ஊழியத்துக்கு வர்றாங்களான்னு தெரியல. தகுதி இல்லாதவனை தேவன் ரட்சிக்கிறார், உண்மைதான், உண்மைதான். ஆனா கடைசி வரைக்கும் அவன் தகுதி இல்லாதவனாக வாழ்வதற்கு தேவன் ரட்சிக்கவில்லை. அல்லேலூயா. நிறைய விபச்சாரத்தில் இருக்கிற பெண்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய காலத்தில் ரட்சிக்கப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு அன்னைக்கு ஒரு பேரே கொடுத்தாங்க, விபச்சாரிகளின் தோழன். இயேசுக்கு ஒரு பேர் என்ன? விபச்சாரிகளின் தோழன், பாவிகளுக்கு தோழன் என்று இயேசுவை சொன்னாங்க. ஏன் தெரியுமா? ஊர்ல இருக்கிற பாவி புல்லா இயேசுநாதர் பின்னால போறான். ஏன்? இயேசுநாதர் பின்னால போனவன எல்லா பாவத்தையும் விட்டுட்டு போயிட்டான். பேதுரு பவுலையும் அழைக்கும் போது எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசுநாதரை பின்பற்றினாங்க. பாவம் செய்து கொண்டிருந்த பாவிகளெல்லாம் பாவத்தை விட்டுவிட்டு இயேசுநாதரை பின்பற்ற போயிட்டான். இவன் கண்ணு குறுகுறுன்னு பார்த்துச்சு. ஏன்னா நம்ம ஆண்டவர் பாவிகளை நீதிமானாக மாற்றுகிறவர், பாவிகளை பரிசுத்தவானாக மாற்றுகிறவர், தீயோரை நல்லவர்களாக மாற்றுகிறவர், தீவிரவாதிகளை அன்புடையவர்களாக மாற்றுகிற தேவன் தான் நம்முடைய தேவன். அநேக தீவிரவாதிகள் என்ன செஞ்சிருக்காங்க? இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தால் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. எத்தனையோ கொலை பாதகர்கள் இந்த சுவிசேஷத்தால் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. அப்படி மீட்கப்படுகிறது தான் சுவிசேஷம். சுவிசேஷம் அப்படிப்பட்ட வலிமை உள்ளது. ஒரு கண்காணியானவன் தன் மனைவியை அடியாதவனா, அதுதான் தகுதி. அந்த தகுதி பார்த்தலாம் இன்னைக்கு ஊழியர்களை அபிஷேகம் பண்றாங்களா எடுக்கிறாங்களான்னு தெரியல. ஒரு பொறுப்புல வரும்போது நிச்சயமாக என்ன செய்யணும்? நல்லா கற்று தேர்ந்தவங்களா இருக்கணும். தகுதி இல்லாத எங்களை தேவன் என்ன செய்யறார்? தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்றதுனால நீங்க டாக்டருக்கே படுக்காம கத்தியை தூக்கிட்டு அறுவை சிகிச்சை பண்ண போனா என்ன நடக்கும்? அந்த இடத்துல போய் ஒரு வசனம் தெரியுமா? பைபிள் ஒரு வசனம் இருக்கு. என்னது? தகுதி இல்லாத எங்களை தேவன் என்ன செய்யறாரு? தகுதிப்படுத்தி இருக்கிறார். உர்ரா ஆபரேஷன் பண்றதுக்கு. அல்லேலூயா. ஆமா, அந்த எங்க பயன்படுத்தணும்ங்கிற ஒரு ஆற்றல் நமக்கு என்ன செய்யணும்? இருக்கணும். தகுதி இல்லாத எல்லாத்தையுமே தேவன் டாக்டராக்க விருப்பப்படுறாரு தான் ஐயா. ஆனா டாக்டர் ஆகிறதுக்கு என்ன செய்யணும்? படிக்கணும். அதுக்குன்னு ஒரு தகுதி இருக்கிறது. வசனத்துல தேறினவர்கள் தான் எங்க வர முடியும்? ஒரு போதகராக வர முடியும். சும்மா மைக்கு கிடைச்சிருச்சுன்னு போதகரா என்ன செய்ய முடியாது. நிறைய இடத்துல இன்னைக்கு அப்படிப்பட்ட போதகர்கள் இருக்கிறாங்க. என்ன பேசுறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது, என்ன நமக்கிட்ட வார்த்தை வருதுன்னு விசுவாசிகளுக்கும் தெரியாது. ஆனா உட்காந்துட்டு என்ன செஞ்சுக்கிட்டு இருப்போம்? நிறைய இடங்கள் அந்த பரிதாபம் வேற நடந்துட்டு கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. ரொம்ப பாவம். நான் சொன்ன மாதிரி படிக்காதவன் ஆபரேஷன் பண்ண போன மாதிரி நிறைய விசுவாசிகள் பரிதாபத்துக்குரிய நிலைமையில என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க.